வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரிலேட் ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் ஆவேஷம். டைரக்டர் ஜீத்து மாதவன் அவரோட ரொமான்சம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்க்கு அப்புறம் அவர் எடுத்த அடுத்த படம் தாங்க இந்த ஆவேஷம். இந்த படத்தில் மெயின் லீடாக பண்ணியிருக்கிறது வேறு யாருமே இல்லை, ஃபகத் ஃபாசில், அதாவது ஃபஃபா அப்படிங்கிறாங்க. இந்த படத்தை ரீஇன்ட்ரோடியூசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைனோட வச்சு படத்தை நம்ம காட்டியிருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு சில படங்களில் வந்து என்ன சொல்கிறது, நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சி கொடுத்துட்டே இருக்குங்க. சீன் பை சீன் நம்ம வந்து புத்துணர்ச்சி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு ஒரு அந்த அந்த ஒரு பேராமீட்டர் வந்து அது நம்மளை ஹைப் வந்து ஏறிட்டே போகும். அப்படி ஒரு படம் தாங்க இந்த படம். மலையாள சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த பீரியட் வந்து கோல்டன் பீரியட் நினைக்கிறேங்க. இந்த சீசன் சும்மா தொட்டதெல்லாம் பொண்ணாகிற மாதிரி ரிலீஸ் ஆகிற படம்லாம் ஹிட் ஆகுது. பிரேமலு, பிரம்மயுகம், மஞ்சுவேல் பாய்ஸ், எல்லா படமேங்க சும்மா தொடர்றதெல்லாம் பொண்ணாகுது. அன்வேஷிப்பின் கடிதம், எல்லா படமுங்க சூப்பராக இருக்குது. அந்த வரிசையில் தான் இந்த ஆவேசமும். என்னடா எடுத்தோடனே பாசிட்டிவ் ரிவ்யூ தரானே அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையாலுமே படம் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆனால் இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியுமா அப்படின்னா எஸ் பார்க்கலாம், அப்படின்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இது அவுட் அண்ட் அவுட் யூத்துக்கான படங்க. ஒன்லி ஸ்பெசிஃபிக்லி ஃபார் யூத்ஸ். அவங்கள வந்து டார்கெட் ஆடியன்ஸை வச்சு எடுத்த படங்க. படத்தில் அவங்களும் அடிதடி இருக்கும், சரக்கு இருக்கும், தம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்களோட மெயின் டார்கெட் யூத் ஆடியன்ஸ் தான். ஸோ படத்தில் கதைப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். நார்மல் கமர்ஷியல் படத்தில் ஒரு கதை தான். ஒரு 3 இளைஞர்கள் வந்து புதுசாக வந்து ஒரு காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற சீனியர்ஸ் வந்து எதிர்த்து நிற்கலாம், ரேகிங்கில் வந்து மாட்டக்கூடாது எதிர்த்து நிற்கிறப்ப அவங்க வந்து ஒரு தனியாக ஒரு அந்த 3 பேரையும் அந்த 3 இளைஞர்களையும் கொண்டு போய் சும்மா ஊறி முடிச்சிடுறாங்க சீனியர்ஸ். ஸோ இந்த சீனியர்ஸ் வந்து பழி வாங்கணும் அப்படின்ட்டு இந்த 3 பசங்களும், அந்த 3 பசங்க தான் படத்தில் ஹீரோஸு, ஸ்மால் ஹீரோஸ், சின்ன ஹீரோஸ் சொல்லுவாங்க அவன் மாதிரி. ஸோ அந்த 3 பேருமே வந்து ஒரு பிளான் போடுறாங்க, நாம் வந்து நம்மளோட சீனியர்ஸ் வந்து பழி வாங்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அவங்க வந்து அப்பப்போ வந்து ஒரு ஒயின் ஷாப் வந்து கட்டம் கட்டி நம்ம இங்கே போனால் வந்து அங்கே இருக்க ஒரு வில்லங்கள், அந்த லோக்கல் சப்போர்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு அவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்மளோட சீனியர் ஏவ விட்டு அவங்கள வந்து பிரித்து மேஞ்சிடலாம். இதுதான் வந்து அவங்களோட பிளானாக இருக்குது. இப்படி ஒரு டைமில் தான் வந்து ஃபகத் ஃபாசிலோட இன்ட்ரோடக்ஷன் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களுடைய ட்ராவல் ஆகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது சொல்லிடுறாங்க. ஸோ ஃபகத் ஃபாசில் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வந்து போய் அவங்களோட சீனியர்ஸ் போய் பிரித்து செஞ்சிடறாரு. இந்த கண்டிஷனில் இப்படியே போயிட்டுருக்கப்ப ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்குது. ஸ்டடீஸ்லாம் அதெல்லாம் ஃபுல்லாக ஃபெயில் ஆகிறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுனா, இப்போ அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம் வைக்க போகிறோம், அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிடணும் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு திங்ஸ் வருது. இதுலேருந்து நம்ம வந்து ஸ்டடீஸ் வந்து இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப ஃபகத் ஃபாசில் அவரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு இவங்க டெய்லியும் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் இவங்க வந்து, சார் எங்களை விட்டுருங்க, நாங்கள் வந்து உங்களை வந்து ஜஸ்ட் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் உங்களை யூஸ் பண்ணுறதுக்காக நினச்சோம், இந்த விஷயங்கள் முடிஞ்சிருது, இதுலேருந்து நாங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க வந்து அதை வந்து வெளியே வர முடியல. ஸோ அதில் வந்து ஃபகத் ஃபாசிலேருந்து எஸ்கேப் ஆனாங்களா, ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கதைங்க. படம் வந்து சொல்லப்போனால் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். பட் ஆனால் சீன் பை சீன் உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு 90s கிட்ஸ் அப்படி கூட இல்லாத கூட நீங்கள் வந்து 2000 கிட்ஸ்னால் டெஃபினட்டாக இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. கரண்ட் ட்ரெண்டுக்கு என்ன அந்த ஒரு மீட்டரை பிடிச்சி டைரக்டர் ஜீத்து மாதவன் ரொம்ப சூப்பராக வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ரொமான்சம்னு ஒரு படம் கொடுத்தாரு, அதுவே வந்து படம் வந்து பயங்கரமாக இருக்கும். அட் சேம் டைம் இந்த படம் பார்த்தீங்கன்னா படம் எக்ஸலண்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. ஃபகத் ஃபாசில் பற்றி சொல்ல போனோம்னா அவர் தாங்க படத்தை வந்து இந்த வந்து ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி இருந்து படத்தை வந்து முடிச்சு கொடுத்துருவாருங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு நாமளே தெரியும், கேங்ஸ்டர் படம்னாவே வந்து ஒரு மெயின் கேங்ஸ்டருக்கு வந்து ஒரு பில்டப் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பில்டப் பார்த்தோன்னா எக்கச்சக்க பில்டப்புங்க. அதாவது இவர் ஃபகத் ஃபாசில் வந்து வில்லன்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு அடியான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து படத்தோட என்ட்ரியிலேருந்து முடிவரை வரைக்கும் சரிங்க அடிக்கிற மாதிரி யாரையும் காட்டவே மாட்டாங்க, பில்டப் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. இவர் வந்து போய் அடி குத்து மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்க கீழே கூட சகக்களை வந்து அடிப்பாங்க, குத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஃபகத் ஃபாசில் மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. என் படம் பார்க்க நம்மளுக்கே டவுட் இருக்கும், இவர் உண்மையாலுமே என்ன ரவுடி தானா இல்லை சிரிப்பு ரவுடியா நம்மளை ஏமாத்துறாரா அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் வரும் ஒரு கட்டத்தில். பட் கிளைமேக்ஸ் ஒரு சீன் வரும், அந்த சீன் வந்து ரொம்ப பயங்கரம் பண்ணிப்பார் ஃபகத்து. சொல்லப்போனால் சிரிப்பாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ட்ராஜடியாகவும் இருக்கும். மேற்கொண்டு இந்த படத்தை பற்றி நான் அதிகம் சொல்ல விரும்பல. இந்த படத்தை போய் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். படம் வந்து சூப்பரான படங்க. படத்தில் மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லணும்னா சுஜின் சாமோட மியூசிக் அண்ட் இந்த சினிமாட்டோகிராஃபி சும்மா அடிச்சு தள்ளியிருக்காங்க. மலையாள படத்தில் மட்டும் எப்படின்னு தெரியுங்க,
சும்மா தொழில்நுட்பம் வந்து ஒளிப்பதிவோட தொழில்நுட்பம் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ வர படங்கள் எல்லாமே மலையாளத்தில் ஸ்பெசிஃபிக்காக கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஒன்றே தாங்க, ஸ்டோரி, சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக். இந்த மூணுலேயுமே வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இது மூணுமே ஒரே கோட்டில் வச்சு சக்ஸஸும் பண்ணுறாங்க. இந்த படம் டெஃபினட்டாக ஆவேசம் அவங்க டேக்லைன் கொடுத்த மாதிரி ஃபகத் ஃபாசிலுக்கு ஒரு ரீஇன்ட்ரடியூசிங் தாங்க. படம் வந்து மிகச்சிறந்த படம், மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காமல் போய் பாருங்கள். ஃபேமிலி பார்க்க முடியுமான்னு தெரியாது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம். யூத்ஃபுல் என்டர்டெய்னருங்க, யூத்ஃபுல் என்டர்டெய்னர். இந்த படத்துக்கு நம்ம ரிவ்யூ கொடுக்கணும்னு வச்சுங்களேன், நம்மளோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10/7 கொடுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.